சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அறைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்திற்கு இன்று காலையில் வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்குள் தங்களை அனுமதிக்குமாறு கோரினர். இதற்கு அவை காவலர்கள் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் செய்த திமுக உறுப்பினர்கள் பேரவை வளாகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவை காவலர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதன் பின்னரும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவரும் தர்ணாவில் பங்கேற்றார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் புறக்கணிக்க வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும் அல்லது உள்ளது கலவரத்தை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வரல. ஆனால் சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் நான் கவர்னர் உரையில் கலந்து கொண்டு நான் பேசுகிற போது ஒரு தெளிவான கருத்தை சொல்லியிருந்தேன். நேரடியாக பாராளுமன்றத்தில், ராஜ்யசபாவில், இன்றைக்கு பல மாநிலங்களிலே சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தொலைக்காட்சிகளில். ஆக அதுபோல் நேரடி ஒளிபரப்பு செய்தால் உண்மை பண்டவாளத்துக்கு வரும். சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நுழைவதை தடை செய்ய சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லை என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கூறினார். இந்த கோட்டை முழுவதும் அவருடைய ஆதிக்கம் இல்லை. இந்த கோட்டையில 2 பகுதிகள் இருக்கு. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ். இதுதான் 3 பிரிவு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதுல லெஜிஸ்லேச்சர் இந்த ஒரு பகுதி, மற்ற எக்ஸிகியூட்டிவ் அது சீஃப் செக்ரட்டரியுடைய பர்மிஷன் இறங்குறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் தொகுதி சம்பந்தமாக நான் பல அதிகாரிகளை நான் சந்திக்கணும்னா எங்களை கோட்டைக்கு உள்ள போறதுல தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் சபாநாயகருக்கு கிடையாது. திமுக உறுப்பினர்களின் தர்ணா போராட்டம் காரணமாக சட்டப்பேரவை வளாகத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்களை எதிர்க்கட்சித் தலைவர் அறைக்கு செல்ல அனுமதி மறுத்ததில் விதிமீறல் இல்லை என்று சபாநாயகர் தனபால் விளக்கம் அளித்துள்ளார். பேரவைத் தலைவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் என்று அவற்றிலே தெளிவாக இந்த விதிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விதிகளின்படிதான், விதிகளில் இருக்கிறபடிதான் ஒரு உறுப்பினர் இந்த அவையிலே இருந்து நீக்கப்பட்டால் எங்கெங்கெல்லாம் அவர்கள் வரக்கூடாது என்று அந்த விதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அந்த விதிகளின்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்ற உறுப்பினர்கள் வருவதற்கும் போவதற்கும் எந்த தடையும் இல்லை. அதற்கு உரிய மரியாதை உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.